பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இந்த டிசம்பர் மாசம் 2வது நாள் உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பாருங்க, ஒரு அருமையான வசனத்தை நான் பைபிள்ல வாசிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட இடைப்பட்டு பேசுவாராக. அப்போஸ்தலர் எழுதின நிருபத்துல 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற நல்ல பைபிள்ல கவனிச்சு பாருங்க. அவனை முற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை ஒரு தேவதூதன் ஒரு மனுஷனிடத்துல இந்த வார்த்தையை கன்வே பண்றார். யார் அப்படின்னு பார்த்தா அவர் வேற யாரும் அல்ல, கொர்நேலியு. அந்த கொர்நேலியுடைய காரியத்தை பாருங்க. 10ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள் பேர் சொல்கிறது. இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டணத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த கொர்நேலியுக்கு ஒரு தரிசனம் வருது. தரிசனத்துல தூதன் வந்து பேசுறாரு, இதோ உன்னுடைய தான தர்மங்களும் உன்னுடைய ஜெபமும் கர்த்தருக்கு நினைப்பூட்டுதலா இருந்தது, அதாவது கர்த்தரை எட்டி விட்டது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாசம் என்ன ஆண்டு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு பாருங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொன்ன ஒரு காரியம், எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டா. அப்போ நம்ம வாழ்க்கையில நன்மை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நேற்று இருந்தது நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம நன்மை செய்யறது அப்படின்னாலே நம்ம நிறைய பேருடைய நினைவு என்னன்னா, இந்த டிசம்பர் மாசம் வந்தோடனே ஒரு நன்மை செய்யணும், சபையில நமக்கு ஒரு நன்மை செய்யலாம், இல்ல நம்மளால முடிஞ்ச ஏழைகளுக்கு. இந்த ஏழைகளுக்கு செய்யக்கூடிய காரியமே வந்து டிசம்பர் மாசம் மட்டும்தான் வருது. ஏன்னா கிறிஸ்துமஸ். அந்த மாதிரி நம்முடைய உணர்வை நம்ம மாத்திக்கொள்ளணும். எப்பவுமே நம்மளால முடிஞ்ச நன்மையை செய்யணும். இங்க கொர்நேலியுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. நேற்றுக்கு நம்ம வந்து தபித்தாள் அப்படின்னு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுல நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், இதோ நம்ம தர்மம் செய்வது இன்னொரு பக்கம், அதை விட மேலான ஒரு காரியம் நல்லது செய்யறது, நல்லது நினைக்கிறது தெரியுமா? ஜெபம். எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கணும் தேவ சமூகத்துல. அது ரொம்ப முக்கியம். அந்த ஜெபம் தேவ சமூகத்துல எட்டணும். முதல்ல நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து போகணும். ஆண்டவர் சொல்றாரு, 430 வருஷம் எகிப்துல வாழ்ந்த ஜனங்க அடிமைத்தன வாழ்க்கையில வாழ்றாங்க. அவங்களுடைய கண்ணீரும் அவங்களுடைய கூக்குரலும் வானங்களை எட்டியதுன்னு சொல்லி மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு. அப்போ வானங்களை எட்டியதுன்னா தேவ சமூகத்தை தட்டிருச்சு. ஆண்டவரால அந்த ஜெபத்தை கேட்டு உட்காரவே முடியல. பாருங்க, உடனே ஓடி வந்து ஒரு ஊழியக்காரனாகிய மோசேட்ட முச்செடியில தோன்றி, என்னுடைய ஜனங்களுக்காக நீ பரிந்து பேசு, என் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணு, நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லி வலுப்படுத்தி அனுப்புறாரு. அதே மாதிரிதான் நம்முடைய ஜெபம் ஆண்டவரை தட்டி எழுப்பணும். நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம் மற்றவர்களுக்காக இருக்க வேண்டும். அதுல இந்த மாதிரி நல்ல குணம் நமக்கு இருக்கணும். இங்க கொர்நேலியுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? நம்ம மற்றவங்களுக்கு ஜெபிக்கிற ஜெபம் தாங்க உண்மையான நல்ல குணம். ஒரு சில பேருடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கு? யாராவது நம்ம கிட்ட பேசலன்னா அவங்களுக்காக ஜெபிக்கவே மாட்டோம். அவங்க நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்காக ஜெபிக்கவே மாட்டோம். அது ரொம்ப தவறு. ரொம்ப செல்ஃபிஷான ஒரு பிரேயர். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் ஜெபம் பண்றோம் அப்படின்னா ரொம்ப செல்ஃபிஷா நம்ம வாழ்றோம். நமக்கு அறிந்தவங்க, நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்க, நம்மளை நேசிக்கிறவங்களுக்காக மட்டும்தான் நான் கண்ணீர் விடுவேன், ஜெபிப்பேன் அப்படின்னா, இயேசு அப்படி நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சிலுவை மரணத்தப்போ இயேசு என்னுடைய முகத்தை பார்த்திருப்பாரா? எல்லாமே அவருடைய உள்ளங்கையில என்னை வரைந்து வைத்திருக்கிறார். ஆனா அவருடைய மரணம், சிலுவை மரணம் நடந்தது எப்போ? நம்ம இப்ப உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது எப்போ? இயேசு எனக்காக இன்னைக்கு ரத்தம் சிந்தினார், எனக்காக கண்ணீர் வடித்திருக்கிறார், எனக்காகவும் ஜெபித்திருக்கிறார். அதனாலதான் என்னுடைய வாழ்க்கை வழி தப்பி போனாலும் கர்த்தர் அவருடைய ஊழியக்காரனா என்னை நியமித்து அழகாய் கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கேட்கிறாரு, மகனே மகளே நீ ஜெபிக்கிறியா? நன்மை செய்வதில் அடுத்த ஒரு நன்மை என்ன தெரியுமா? ஜெபம். இன்னைக்கு ஏன் இந்த கொர்நேலியுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு? இந்த கொர்நேலியுடைய குடும்பம், கொர்நேலியை சுத்தி இருக்கிற ஜனங்க எல்லாரும், அதுக்கப்புறம் நீங்க முழுசா அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, பேதுரு மூலமா ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். இந்த எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த கொர்நேலியை சார்ந்திருக்கிற மனுஷர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த கொர்நேலியுடைய குணம் அப்படிப்பட்ட குணம். அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தர்மங்களை மாத்திரம் செய்யல, எப்பொழுதுமே ஜெபித்து கொண்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன ஜெபம் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? செல்ஃபிஷான பிரேயரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தர்மம் செய்யறாரு. அவருடைய இருதயத்துல யாருக்கு என்ன உதவி செய்யலாம்னு அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த டைம்ல அவர் ஜெபிக்கிற ஜெபம் மற்றவங்களுக்காகவும் இருக்கும். தர்மம் செய்ய முடியாத நபர்களுக்காக ஜெபித்திருப்பாரு. ஐயோ ஆண்டவரே, இதோ வியாதியஸ்தரா இருக்கிறாங்கப்பா, அவங்கள தொடுங்க, ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஜெபித்திருப்பாரு. தன்னை நேசிக்காத ஜனங்களுக்கு அவர் ஜெபம் பண்ணிருப்பாரு. ஒருவேளை தனக்கு துரோகம் செய்கிற நபர்களுக்கு, ஏன்னா அவர் ஒரு பொறுப்புல வேற இருக்கிறார், 100க்கு அதிபதியா இருக்கிறார்.
இல்லையா? கண்டிப்பா அந்த பொறுப்புல இருக்கும் போது யாரோ ஒருத்தருக்கு இவர் விரோதியா இருந்திருப்பாரு. ஆனா அந்த விரோதிக்கு கூட நேசிப்பு உண்மையா இருந்து அவர் ஜெபித்திருக்கிறார். இதுதான் கொர்நேலியுடைய குணம். இந்த கொர்நேலியுடைய குணத்தின் நிமித்தம் தான் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அழகா தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுக்கிறாரு. என்ன வார்த்தை அப்படின்னா, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு, உன்னுடைய தான தர்மங்கள் கேட்கப்பட்டிருக்கு தேவ சமூகத்துலன்னு சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தான தர்மம் மாத்திரமல்ல, பிறருக்காக நாம் ஜெபிக்கிறோம். எல்லாம் இழந்த சூழ்நிலையிலையும் யோபு என்ன செய்யறாரு? தன்னுடைய நண்பர்களுக்காக விசேஷமா ஜெபிக்கிறார், உண்மையா ஜெபம் பண்றாரு. அந்த உண்மையான ஜெபத்தை தேவன் கேட்டுதான் முதல்ல யோபு ஆசீர்வதிச்சிட்டு, ரெண்டாவது யோபு ஜெபித்த நண்பர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம பாருங்க, அவருடைய வாழ்க்கை ஜெப வீரரா இருக்கிறார். அவ்வளவு ஜெபம், அவ்வளவு நிறைந்த ஒரு காட்சி. அதாவது அவருக்கு பெரிய ஒரு குழந்தை பாக்கியம். ஆனா அந்த டைம்ல கூட நிறைய பேருக்காக தேவ சமூகத்துல போராடி இருக்கிறார், திறப்பில நின்றிருக்கிறார். ஜெபம் பண்ணாம அவரால இருக்கவே முடியல. செய்தி கேட்கிறதான என் சகோதரனை, என் சகோதரியே, இன்னைக்கு நம்ம ஒரு நன்மை செய்யணும். இதுக்கு மகிமையும் கனத்தையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம நன்மை செய்யணும். அந்த நன்மை ஜெபத்தினால இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, நம்ம சமாதானத்தை பெறணுமா, மகிமையை பெறணுமா, கனத்தை பெறணுமா, நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் செல்பிஷான ஒரு பிரேயர் இல்லாம அத்தனை நபர்களுக்காக உண்மையாய் நாம் வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவரா இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, இன்னைக்கு கொர்நேலிய காரியத்தை நாங்க அறிந்திருக்கிறோம். கொர்நேலியு ஆண்டவரே தர்மங்களை மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவராய் தகப்பனை காட்சியளிக்கிறாரே. இதோ அவருடைய ஜெபமும் தர்மங்களும் ஆண்டவரே, இதோ பரலோகத்தை எட்டி இருக்கிற காட்சியை நாங்க பார்க்கிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் கொர்நேலியு போல இதோ தேவ பக்தி உள்ளவராய் தகப்பனே, இதோ தான தர்மங்கள் செய்வதிலும், குறிப்பா மற்றவர்களுடைய குறைகளை தகப்பனே நாங்க ஜெபித்து ஆசீர்வாதத்தை பார்ப்பதுல எங்களை தாழ்த்தோன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் நீர்தாமே ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, வரும் நாட்கள்ல இதோ இப்படிப்பட்ட வசனங்களின்படி வாழ எங்களை தாழ்த்தோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். உங்க நாமம் மட்டும் மேம்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.